ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ராஜபாளையத்தில் தான் இருக்கோம். இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அச்சங்கோயில்ன்ற பிளேஸ் தான் போக போகிறோம். அச்சங்கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம குற்றாலம் போகலாம். குற்றாலம் போகலான்னு பார்த்தா அங்கே வந்து என்னென்னா லாக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அங்கே லாக் பண்ணிட்டதுனால நம்ம அங்கே போக முடியாது. ஏன்னா அங்கே தண்ணி நிறையா வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம அச்சங்கோயில் தான் போக போகிறோம். ஓகேங்களா? அச்சங்கோயில் இங்கேருந்து கரெக்டாக 88 கிலோமீட்டருங்க. எங்கன்னா ராஜபாளையத்துலேருந்து அச்சங்கோயில் வந்து 88 கிலோமீட்ரு. ஓகேங்களா? குற்றாலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு ரைட்டு வரும். ஓகேங்களா? அந்த ரைட் எடுத்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து அச்சங்கோயில். ஓகேங்களா? வாங்க. கிளைமேட் நல்லா இருக்குது. கிளைமேட் பற்றி ரொம்ப பிரச்சனை இல்லை. ஏன்னா மழை வரும்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே மழை இதெல்லாம் கிளியராக இருக்குது கிளைமேட்டும். ஓகே கைஸ், பாருங்கள். ரோடும் நல்லா கிளியராக தான் இருக்குது. ஆனால் அந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க. ராஜபாளையத்துலேருந்து அச்சங்கோயில் போகிற வழிக்கும். கைஸ், இப்போ எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து அந்த 25 கிலோமீட்டர் சொன்னல, அந்த ரைட்டு எடுத்துட்டோம். ரைட்டு எடுத்து இந்த ஃபுல்லாகவே என்னென்னா ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகேங்களா? அந்த ரோட்டில் காமிச்சிருப்பேன். பட் ஆனால் அங்கே ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே வியூவும் அந்தளவுக்கு எதுவும் கிடையாது, வியூ பாயிண்ட்டும். ஓகேங்க. ஃபாரஸ்ட் ஏரியா போனதுக்கப்புறம் நம்ம வந்து கோப்ரோவில் வியூ பார்க்கலாம். கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரே ரோடு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து திருச்சியில் அந்த வியூவே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேட்டு தான் வந்து இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் கோப்ரோ வியூவை. ஓகேங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஹில்ஸும் செம்மையாக இருக்குது. போயின்னா இங்கே ஜில்னஸ் இருக்குது. கொஞ்சம் பகலாக இருந்தாலுமே இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock இருக்கும். எங்கள் ரீச் 1 o'clock இருக்குது. கரெக்டாக 1 o'clock ஆச்சு. ஓகேங்களா? பார்த்தோம்னா ஜில்னஸ் இருந்துகிட்டே இருக்குது. அந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. வெயிலும் தெரியல, டயர்ட்னஸ் சுத்தமாக தெரியவே கிடையாது. அந்தளவுக்கு தான் இருக்குது ரோடு. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்னென்னா கேரளா ஸ்டைலில் இருக்குதுங்க. தமிழ்நாடு ஸ்டைலே கிடையாது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலு. ஃபுல்லாக வந்து இங்கே ஏர்பின் பென்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. கொல்லி ஹில்ஸ் மாதிரி. மை காட், பென்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னென்னா தமிழ்நாடோட செக் போஸ்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செக் போஸ்ட், தமிழ்நாடு செக் போஸ்ட் இது. ரோடு வந்து சூப்பராக இருக்குதுங்க. வேறு மாதிரி போட்டிருக்கானுங்க. ரோடெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ரோடு. நம்ம தமிழ்நாடு ரோட்டோட இந்த ரோடு பார்த்திங்கன்னா வந்து கேரளா ஸ்டைலில் இருக்குது. பட் ஆனால் கிளியராக இருக்குது ரோடு. உங்களுக்கு இந்தளவுக்கு எதுவும் பிரச்சனையும் கிடையாது ரோட்டில். இந்த பேட்சாக இருக்கும்ல, அந்த பேட்சே கிடையாது. சூப்பராக இருக்குது ரோடு வந்து. இங்கே ரெசார்ட்லாம் இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்களா, ஒரு ரெசார்ட் இருக்குது. ஓகேங்களா? இதுவும் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இங்கே எப்படின்னு தெரியல ரெசார்ட் பற்றி. ஆனால் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி அச்சங்கோயில் பிளேஸ் இன்னும் போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் வியூ வந்து செம்மையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செம்ம கிளைமேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து இது உள்ள வந்து பார்த்துக்கு ஏதோ ஒரு தனி ஃபீலாகவே இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியானாலே அப்படி தானே இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே நான் சென்னையில் இருந்துட்டு அந்த ரஷ்ஷான ஏரியாலாம் பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஏரியா வரும்போது கொஞ்சம் நல்லா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பென்ஸ்லாம் பாருங்களேன், டக்குன்னு வரதுனால கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக த்ரில்லராக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இந்த கொல்லி ஹில்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும். பட் ஆனால் இங்கே ஷார்ட்டாகவே இருக்குது. எல்லாமே ஷார்ட்டாக இருக்குது. ஏறும்போது இது கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்பின் பென்ஸ் வந்துடும். சூப்பர் வியூங்க. ஆனால் போகும்போது தெரியும் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியானால கொஞ்சம் பயந்து தான் போகணும். ஏன்னா உங்களுக்கு இதில் போகும்போதே சொன்னாங்க யானைலாம் வரும். இந்த ஏரியா அச்சங்கோயில் போகிறதுனா யானைலாம் சொன்னாங்க பார்த்துருக்கேன்ட்டு. பட் நம்ம போகும்போது பார்க்குறோமா என்னன்னு தெரியல. பட் நான் குரங்குலாம் நிறையா பார்த்தேன் இந்த ஏரியாவில். இங்கெல்லாம் கொஞ்சம் வந்து மெதுவாக தான் போகணும். ஏன்னா ஒன் வே மாதிரி தான், அந்த ஒரே வே தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு காரு போகிற சைஸ் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே போங்க. நான் இந்த இடத்துல நிறுத்தி காமிக்கிறேன் போகிற வழியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹைட்டாக ஏறிட்டே இருக்குது. ஹீல்ஸ்னால நல்லா இருக்குது. உங்களுக்கு நிறுத்தி காமிச்சா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இது முடிச்சுட்டு நம்ம வந்து எங்கே கிளம்ப போகிறோன்னா வந்து திருவனந்தபுரம் தான். திருவனந்தபுரமும் கொஞ்சம் முன்னாடி திருவனந்தபுரம் போகிறோமா, இல்லை அதை முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து நம்ம இது கிளம்பிடலாம் தூத்தூர். ஏன்னா அது கன்னியாகுமரிக்கும் கேரளாவுக்கும் டவுனில் இருக்க பார்டரில் இருக்குது என் ஃப்ரெண்டு வீடு. ஓகேங்களா? அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு தான் ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஓகே பாருங்கள். ஓகேங்களா? அந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. என்னென்ன பிளேஸ் நம்ம போக போகிறோம் கன்னியாகுமரியில். நான் வந்து சில பிளேஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். திருப்பார்ப்பு அந்த மாதிரி திருப்பார்ப்பு, தொட்டிப்பாலம் அப்படின்னா நான் பார்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படின்னு தெரியல. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் அங்கே போய்ட்டு. சரி, நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு அச்சங்கோயிலில் போய்ட்டு ரோடே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு நிறுத்தி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறுத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வியூ பாயிண்ட்ஸு. வேறு லெவலில் இருக்குதுங்க வியூலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் இந்த ஏரியாலேயே. அதான் இது லைட்டாக கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஏன்னா வண்டி பஞ்சர் ஆச்சு, பெட்ரோல் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியா வந்து. ஓகேங்களா? நான் போகும்போது டேங்க்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு தான் நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா கொஞ்சம் மேலே ஏறுறோன்ட்டு. இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்கா? செம்ம க்யூட்டாக இருக்குங்க இடம்லாம் வந்து.
செம்ம ஜாலியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த இதில் வந்து. பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால தான் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைட் ஏற ஏற இன்னும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கண்டிப்பாக. கிளம்பியாச்சு கைஸ். பார்த்தீங்களா வேறு லெவலில் இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லான வியூவும் இருந்துச்சு. நான் சொல்ல தேவையில்ல, சொல்கிறது முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வியூலாம். ஒரு சினிமாட்டிக் ஷாட்லாம் இருக்குது பாருங்கள். போக போக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டு வரேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. ஓகேங்களா, நல்லாயிருக்கு ரோடு. ஒரு பிளானும் இருக்குது இதுக்கப்புறம். ஏன்னா நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சது ஒரு 5 days ட்ரிப், 6 days கிட்டே இருக்கும் இந்த ட்ரிப்பு. அதை முடிச்சுட்டு இன்னொரு பிளானும் வச்சுருக்கேன். நான் அதை சொல்கிறேன் அப்புறமோ பாருங்கள் வீடியோவை. கைஸ் ரோடே வந்து என்ன சொல்கிறது, நம்ம மட்டும் தான் போகிறோம். கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருக்குது ரோடு. ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகும்போதே சொன்னாங்க ஏனெல்லாம் வரும் அப்படின்ட்டு. பட் எப்படின்னு தெரியல, போகும்போது தான் பார்க்கணும். சிங்கம்லாம் அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. பார்க்கலாம் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இன்னும் போய் ஆகணும்ல. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 14 kilometers கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ஒரு ½ hour ரீச் ஆகலாம். ஏன்னா மவுண்டைன் ஏரியாவில் உங்களுக்கு அங்கே எப்படி ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்கும். ஃபாரஸ்ட் ஏரியா அப்போ கேரளா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்துருச்சு. என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சார் கோயில் போடுறதுக்கு அச்ச கோயில் இந்த வழி க்ளோஸ்டு. வேறு வழி இருக்கா? அரிங்காவு அப்படி சுற்றிட்டு வரணும் நீங்கள். இந்த வழி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஆர்டர். அப்படிங்களா? எனக்கு ஒன்றும் பண்ண முடியும். எப்போயிலேருந்து சார் இது? எப்போயிலேருந்து? அந்த 8 மாதம் ஆச்சு இது க்ளோஸ் பண்ணி. அப்படிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. கைஸ் இங்கே வந்து இந்த வழியாக போக முடியாது. ஏன்னா இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. அதனால் ஒரு 8 month நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது இந்த ரொம்ப நாங்கள் திருப்பி கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் நேரம் இல்லை இந்த வழியாக போக முடியாது, நீங்கள் போகணுன்னா அச்சங்கோயில் போகிறதுக்கு வந்து நீங்கள் ஆரியங்காவுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது ஓகேங்களா, ஆரியங்காவை போய்ட்டு அங்கேருந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நான் வந்து என்ன சொல்கிறது, சரி குற்றாலம் தான் லாக் ஆகிடுச்சு, அங்கே தான் போக முடியலன்னு பார்த்தா இங்கேயும் போக முடியல. இங்கேயே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock ஆக போகுது. 3 o'clock ஆகிடுச்சுன்னா நம்ம அதை சுற்றிட்டு இங்கேருந்து நம்ம செங்கோட்டை போய்ட்டு செங்கோட்டையிலேருந்து நீங்கள் அந்த வழியாக போகணும். ஆரியங்காவு போய்ட்டு ஆரியங்காவிலேருந்து உள்ளே போனீங்கன்னா நைட் ஆகிடும். ஃபாரஸ்ட் ஏரியானால கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டைம் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரிப் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுருவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம் ஓகேங்களா. கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து. பட் ஆனால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்னு வச்சுக்கோங்க, செம்மையான ஒரு ஃபீல் கிடச்சிது. அங்கேருந்து நீங்கள் என்ன சொல்லி சென்னையிலேருந்து இந்த ரோடு வந்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹில்ஸ் பென்ஸு ஏர்பின் பென்ஸ்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் குட் ஃபீல் தாங்க, நல்லா இருக்குது. ஓகே கைஸ், பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா எங்கள் அக்கா கூட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா வந்து அச்சங்கோயில் வந்து செம்மையாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க நல்லாயிருக்கும் அங்கே போனீங்கன்னா, கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து சொல்லுங்கள், போனீங்கன்னா யாராச்சும் இல்லை அச்சங்கோயில் வந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் ட்ரிப் போகும்போது கேரளா ட்ரிப் போடுவேன். நான் அப்போ வந்து இந்த பிளேஸையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன். உங்களுக்கு வியூ பார்க்கும்போது ஒரு ஐடியா இருக்கும் வரவங்களுக்கு. நான் சொன்னல அந்த ஃபாரஸ்ட் வந்து இதுதான், அந்த ரெசார்ட் வந்து இது தான், சாரி ஃபாரஸ்ட் ரெசார்ட்டு. கொஞ்சம் எக்ஸைட்டிங்னால அப்படி இப்படி வந்து அப்படியே டங்கு ஸ்டிஸ்ட் ஆகுது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஓகேங்களா. இதே மாதிரி தான் இருக்கும் ரோடு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியானால. இது கொஞ்சம் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தமிழ்நாடு ஸ்டைல் இல்லாமல் கேரளா ஸ்டைலில் இருக்குது இந்த ரோடு. அந்த வீடுலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கேரளா ஸ்டைலில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே என்னென்னா வாழை மரம் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கேருந்து நெக்ஸ்ட் என்னென்னா வந்து இங்கே கூட எதுவும் கேட்கலங்க, தமிழ்நாடு போலீஸ் கூட இந்த எதுவும் கேட்கல. பட் ஆனால் வந்து அங்கே போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன பிளான்னா, இங்கேருந்து நம்ம வந்து கன்னியாகுமரி தான், அந்த தோணலை கேரளாவுக்கும் இதுக்கும் போகிற, கேரளாவுக்கும் கன்னியாகுமரிக்கும் பார்டரில் இருக்க ஃப்ரெண்டு தூத்தூர்ன்ற பிளேஸ் தான் போகிறோம். ஏன்னா திருவனந்தபுரம் போக முடியாது, ரொம்ப லேட் ஆகிடும்னு தெரியுது. அதனால் என்ன திருவனந்தபுரம் போல். அதேமாதிரி அங்கே கோயிலுக்குள்ளேயும் விடலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பத்மநாபபுரம் கோயில் தான் நான் போகணுன்னு பார்த்துட்டு இருந்தேன், அதுவும் லாக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான். சரி போயும் வேஸ்ட்டு தான் அவ்வளோ தூரம். சரி அதனால் என்னென்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோன்னா வந்து தூத்தூரில் போயிட்டோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஃபுல்லாக நம்ம கன்னியாகுமரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா இப்போ போகிறதே கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock 10:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம்
கஷ்டம் தான். இப்போயே இங்கே 3 ஆகிடுச்சு, 3 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து கன்னியாகுமரி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்தால் தான் அங்கேருந்து நம்ம கிளம்ப முடியும். மார்னிங்கே நம்ம ஃபுல்லாக கன்னியாகுமரி சுற்றி பார்த்துட்டு, கன்னியாகுமரியில் என்னென்ன பிளேஸ் போக போகிறோன்னா கண்டிப்பாக திருப்பார்ப்பு போகணுன்னு பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சில இடம் பிளேஸில் ட்ரெக்கிங் பண்ணலாம். கன்னியாகுமரி நிறைய பிளேஸ் இருக்குதுங்க, ஓகேங்களா, ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம அங்கே போய் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக கடலில் குளிப்போம். அது என்னோடய பிளான். நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன் கடலில் குளிக்க போகிறேன்ட்டு. இப்போ எங்கே இருக்கோன்னா கரெக்டாக வந்து செங்கோட்டையில் தாங்க இருக்கும். செங்கோட்டையிலேருந்து இப்போ கிளம்பிட்டோம். ஏன்னா கொஞ்சம் இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வந்து, ஏன்னா இப்போ தான் தமிழ்நாடு செக் போஸ்ட் முடித்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து இ பாஸ் இருக்கான்னு கேட்டாங்க என்கிட்ட. இ பாஸ் இல்லைன்னு சொன்ன உடனே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் திருப்பி வருவீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நாங்கள் வரமாட்டோம், என் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ண போகிறோன்னு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க, ஓகேங்களா. அதனால் வந்து அப்போ இருந்துச்சு, பட் இப்போ இ பாஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த இப்போ வீடியோ போகிற டைம்லலாம் இ பாஸ் ஆனால் இங்கே கேட்குறாங்க. அதனால் கேரளாவில், ஏன்னா அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா பார்த்துட்ருக்காங்க கேரளா போலீஸும் தமிழ்நாடு போலீஸும். பாருங்கள் கைஸ், ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. போக போக தான் தெரியும். நைட் டைமில் ஓட்டுறதுக்கு தான் இந்த கேரளா ரோடு கொஞ்சம், ஏன்னா பென்ஸ் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நைட் டைம் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு கேரளாவில் ஓட்டுறீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் பகலில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபீல் பண்ணலாம். ஆனால் நைட் டைமில் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வியூ பாயிண்ட்டும் காட்ட முடியாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 o'clock 7 o'clock வரைக்கும் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்து காட்டினாலும் வேஸ்ட்டாக ஒரே இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதனால் போகிற வழியில் ஏன்னா பால் அருவின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து பால் அருவின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் அந்த பால் அருவி, ஓகேங்களா. அதையும் நான் காமிக்கிறேன். அது வந்து ஓப்பனில் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஈவினிங் இங்கே இப்போயே நம்ம 3:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ அது வேணாலும் 4 o'clock க்ளோஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. பட் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ எந்த ஏரியானா கரெக்டாக வந்து இது ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்குது, ஓகேங்களா. செங்கோட்டையிலேருந்து கேரளா போகிற ரோடு தான் எனக்கு தெரிஞ்சு. நான் இங்கே நிறுத்திட்டு மேலே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். கண்டிப்பாக பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். எப்படி பார்ப்போம். பாருங்களேன், பயங்கரமாக இருக்கு. ஓ மை காட், பட் ஆனால் செம்ம பியூட்டிஃபுல் வியூங்க. சரிங்க, வா செம்ம காத்தடிக்குது. ஆனால் ஏறதான் முடியல, கஷ்டமாக இருக்குது, கால் வலிக்குது. இந்த மாதிரி ரசிக்கணும் டைம். கொஞ்சம் தண்ணி வருதுடா. ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்னென்னா வந்து கரெக்டாக 6 o'clock ஆகுதுங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 3:40 போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டு, அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்தோம், சினிமாட்டிக் ஷாட்லாம். ஸோ அங்கே வந்து டைம் ஆகிடுச்சு, ரொம்ப இருட்டின மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 o'clock தான் ஆகுது. பட் ஆனால் ரொம்ப இருட்டிடுச்சு. ஏன்னா அது கொஞ்சம் ஃபாரஸ்ட் வித் மவுண்டன் ஏரியானால சீக்கிரமாக இருட்டிடுது இந்த கேரளா பிளேஸ் எல்லாம். ஏன்னா ஆனால் செம்ம ஜில்லுன்னு ஆகுதுங்க. அதுக்குள்ளேயே ஒரு ஜில்னஸ் தெரியுது. போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் பட் இங்கேருந்து போகிறது கண்டிப்பாக வந்து தூத்துக்குடி சொன்னல, ஏன்னா திருவனந்தபுரம் போகலான்னு பார்த்தோம். திருவனந்தபுரத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து இதுக்கப்புறம் போனால் லாக் ஆகிடும். ப்ளஸ் வந்து அங்கே நாங்கள் போகிறதே அந்த கோவிலுக்கு தான். பட் ஆனால் அந்த கோவிலும் லாக் பண்ணியிருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் அங்கே போக முடியல. சரி, அது போகிறது வேஸ்ட் ஆகிடும். அதனால் அங்கே நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுனால தூத்தூர் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம கன்னியாகுமரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இங்கேருந்து அப்படின்னு தான் வச்சுருக்கோம். பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்தாலும் ஒன்றுமே தெரிய மாட்டுது. எங்களுக்கே ஓரளவு தான் தெரியுது. பட் ஆனால் கோப்ரோவில் எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல.
ஓகேங்கண்ணா. அதனால் என்னென்னா இதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ அப்படியே நான் ஸ்டாப் பண்ணுறேன் கொஞ்சம் தூரத்துக்கு. ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் நான் அங்கே கன்னியாகுமரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்ல, நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் தூத்தூர்லேருந்து. சூப்பராக இருக்குது. ஆனால் ரோடு வந்து இதுவே நான் மார்னிங் வந்து நினச்சிங்க ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த டைமில் வந்ததுனால ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தளபதி தான் முன்னாடி போயிட்டுருக்காரு. ப்ரோ, இது எப்படி குதிக்கிறது? போகணும்.